நல்லா இருக்கு. நல்லா மீனவ வாழ்க்கையில் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. சூப்பராகவும் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். டீசல் வந்து செம்மையாக இருக்குங்க. டீசல் மாஃபியா பற்றி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு? இல்லை, இப்போ டீசல் வந்து பதுக்கி வைக்கிறதுனால பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படுது. நிறைய விஷயங்களில் வந்து அது அடிப்படுதுங்கிறதுனால மெயினாக மீனவர்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுனால தான் அது இருக்குது. அந்த அவங்க வந்து இது கட்டுறதுக்கு கப்பல் துறைமுகம் வர்றதுக்கு இதெல்லாம் பதுக்கி வைக்கிறது, அங்கே பல மக்கள் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்காரு. குட். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. பல ஆக்ஷன் படம் பண்ண மாதிரி இந்த படமும் நல்லா இருக்குது. படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தான் சாங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்குது. எடிட்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. குட் லைஃப். தேங்க்யூ. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ரொம்ப இது வந்து இப்படி தான் லைக் அந்த மொமெண்ட்ஸ் தான் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் ரொம்ப லைக் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. கதைக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் என்ஜாய். அதை பற்றி தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற மாஃபியா அண்டர் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதை பேஸ் பண்ணுறது லைக் எல்லாருமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். லைக் தீபாவளிக்கு இந்த லீவில் கிட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்குறது அங்கங்கே லேக் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைனிங்காக தான் இருந்தது. பட் ஓவரால் இட் வாஸ் குட். இது ஆக்சுவலி அவருக்கு நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இட் வாஸ் நைஸ். வெரி குட். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படமே நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ அவன் ஆடியோ லான்ச் பார்த்ததுலேருந்து படம் நல்லா இருக்கு. நல்ல படம் பார்க்கலாம். இது டீசல் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 1970s வந்து நார்த் மெட்ராஸ் ராயபுரம் அந்த சைடில் வந்து ஒரு பைப் லைன் போட்டுறாங்க க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ இதனால அங்கே இருக்க மீனவர்கள் எல்லாமே பாதிப்பு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அங்கேருந்து க்ரூட் ஆயிலை திருடி அதை விற்று காசு பண்ணி இல்லைகளாக வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரி. கொஞ்சம் அந்த புஷ்பா அந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஸ்டோரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து படத்தில் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ½ hour வரைக்கும் வந்து இந்த ஹீரோ வர்சஸ் போலீஸுங்கிறது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. திரும்ப கிளைமேக்ஸ் வந்து லேகாக. படத்தில் வந்து சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஓப்பனிங் சாங் வந்து ரொம்ப துண்டாக வருது. அதை வந்து படத்தில் கொஞ்சம் கூட ஓட்டல. ரெண்டாவது சாங் நல்லா இருக்குது. படத்தில் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் அந்தளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது வெறும் லவ் கூட ஒரு கடல் கண்ணி அந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிங் வைஸ் வந்து ஒரு ஹரிஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட அந்த ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது. படத்தில் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்கேல் வந்து காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய மக்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.